காஷ்மீரில் முக்கிய சுற்றுலா தலமான பஹல்காமில் நேற்று முன்தினம் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட 5 முடிவுகளை அதிரடியாக அறிவித்துள்ளது இந்தியா. இதில் மிக முக்கிய விஷயமாக இருக்கும் சிந்து நதியை நம்பித்தான் பாகிஸ்தானில் பல மில்லியன் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் இருக்கின்றன. 11.2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட சிந்து நதி ஒப்பந்தம் 1960ஆம் ஆண்டு கராச்சியில் கையெழுத்திடப்பட்டது. 65 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருந்து வருகின்றது. இந்த ஒப்பந்தத்தில் அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் அப்போதைய பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானும் கையெழுத்திட்டனர். உலகின் மிகவும் வறண்ட நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தான் ஆண்டுக்கு சராசரியாக 240 மில்லியன் மழைப்பொழிவை பெறுகிறது. இதனால் பாகிஸ்தானின் மொத்த விவசாய உற்பத்தியில் சுமார் 90% சிந்து நதி நீரை நம்பியே நடக்கிறது. இந்த சிந்து நதி நீரை கொண்டுதான் பாகிஸ்தான் தங்களுக்கு தேவையான அரிசி, கோதுமை, கரும்பு, காட்டன் உள்ளிட்டவற்றை உற்பத்தி செய்து வருகின்றது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தானில் உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம்தான் 22.7% பங்களிப்பை வழங்குகிறது. 37.4% பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கிறது. மேலும் இந்த சிந்து நதிதான் அந்நாட்டின் 90% உணவு பயிர்களுக்கு நீர் ஆதாரமாகவும் உள்ளது. அதன் மூலமே 2022ஆம் ஆண்டு அரிசி, கோதுமை, பருத்தி ஆகியவற்றை உற்பத்தி செய்து 4.8 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியதால் அங்கு விவசாய உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படுவதோடு ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி, மழை பொழிவு குறைவு ஆகியவற்றால் விவசாய பொருட்கள் உற்பத்தி குறைவு என பல சிக்கலில் சிக்கியிருக்கும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் இந்த அதிரடி முடிவு பாகிஸ்தானுக்கு புதிய நெருக்கடியை கொடுக்கும். இதில் குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நினைத்தவுடனே கையெழுத்து ஆகிவிடவில்லை. சுமார் 9 ஆண்டுகள் பேச்சுவார்த்தை, உலக வங்கி சிந்து நதி நீர் பகிர்வு ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கியதோடு அதன்படி இந்தியா, பாகிஸ்தான் இடையில் பாயும் சிந்து, செனாப், ஜீலம், பீஸ், ரவி மற்றும் சட்லாஜ் என்ற 6 நதிகளின் நீரை பகிர்ந்து கொள்ளும் விதிகள் வகுக்கப்பட்டன. இப்படி பல்வேறு கட்ட விதிமுறைகளுக்கு பின் கொண்டுவரப்பட்ட இந்த அனைத்து நதிகளின் நீரும் பாகிஸ்தானுக்கு மிக மிக முக்கியம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதைவிட முக்கியமாக பார்க்கப்படுவது பாகிஸ்தான் மீது இந்தியா எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கையே.